நாங்கள் சங்க காலம் வரைக்கும் போக தேவையில்லை. இன்றைக்கு சிறந்த கவிஞர்கள் இருக்கிறார்கள், சிறந்த கற்பனையாளர்கள் இருக்கிறார்கள், சிறந்த வகையில் வெளிப்படுத்துகிற ஆற்றல் படைத்தவர்கள் இருக்கிறார்கள். அப்போ கலாநிதி கலையிளவரசன் வன்னியூர் செந்தூரன் அவர்கள் இத்தகைய ஆற்றல் படைத்தவர்களே ஒருவராக கருதப்படத்தக்கவர் என இங்கே வாழ்த்துறையில் முழுக்க அவரை பற்றி முழு தவறும் சொல்லப்பட்டது. ஏற்கனவே 4 புத்தகங்கள் வரையிலே வெளியிட்டிருக்கிறார். இது 5வது புத்தகம் நினைக்கின்றேன். அவரது புத்தகங்கள் மிகவும் சிறப்பான புத்தகங்கள். 1வது புத்தகம் மட்டும்தான் நான் அணிந்து எழுதினபடியாக முற்றுமுழுதாக வாசிச்சிருக்கிறேன். இந்த முதல் கோணல் முற்றும் கோணல் மாதிரி முதல் சிறப்பு முற்றும் சிறப்பு என்றும் மாற்றியும் சொல்லலாம். பிள்ளையா சொல்லிய சரியாக போட்டால் பின்னுக்கு போகிறவங்களுக்கு சரியாக வரும்னு சொல்வார். அவர் இன்றைக்கு என்ன இந்த நிகழ்வுக்கு அழைத்ததன் காரணமே அவரது 1வது நூலுக்கு நான் எழுதிய அணிந்துரையிலே அவர் மயங்கி போய் தான் கூப்பிட்டுக்கிறார். எனவே அவரது மற்ற நூல்களில் இருக்கின்ற அந்த கவிதைகளும் ஆக்கங்களும் எல்லாம் மிகவும் சிறப்பு பொருந்திய ஆக்கங்களாக, சிறப்பு பொருந்திய கவிதைகளாக இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. இந்த புத்தகம் நான் இன்னும் பார்க்கவில்லை. தலைமை தாங்கிற காரணத்தினாலே எனக்கு தலைமை உரை மட்டும்தான் தரப்பட்டது. அது புத்தகத்தை பற்றி பேசுகின்ற உரைகளுக்கு வேறு இங்கே பேச்சாளர் இருக்கின்றார்கள். எனவே அவர்கள் இந்த புத்தகத்தை பற்றி